கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு பாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் ஒரு கழுப்பினியில்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகழாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் ஓர் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோலாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அழையாழி அருகிலுமாயனது தங்கையே ஆதிக்கடவூரின் வாழ் அபிராமியே அமுதேசர் ஒரு பாக மகளாத சுகபானே அருள்வாமே அபிராமியே. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அன்பு சகோதரி சுனதா பேசுகிறேன். இன்று நான் பார்க்க இருப்பது அவினாசி அந்த சூளைங்கிற இடத்துல ரொம்ப அற்புதமாக சிவத்திரு ஆரூரன் சிவாச்சாரியர் ஐயாவுடைய புதல்வன் சிரஞ்சீவி ஹரிணி மற்றும் சௌபாக்கியவதி சிரஞ்சீவி ஹரிஷ் மற்றும் சௌபாக்கியவதி ஹரிணியோட திருமண வரவேற்பு நிகழ்வு நிச்சயமாக யாராலையும் மறக்க முடியாது. அங்கே வந்திருந்தவங்க எல்லாருக்கும் ஏதாவது ஒன்று அவங்கள திருப்பி ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு மிகச்சிறப்பாக ஒவ்வொரு நிகழ்வும் பார்த்து அதை அந்த பார்க்கும்போதே தெரியுது. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு மேலே நிச்சயமாக இதுக்கு அவங்க எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வடிவமைச்சிருப்பாங்க. அதனால தான் இது இந்த அளவுக்கு சாத்தியம். இந்த நிகழ்வுக்கு ரொம்ப அற்புதமாக அவங்க உறவினர்கள் அடியார்கள் அத்துணை பேரும் ஒத்துழைத்து மிகச்சிறப்பாக நடந்தது. ஒவ்வொரு விஷயமும் அந்த முன்னாடி இருக்கிற தோரணத்திலேருந்து அந்த சாப்பாடு வர அந்த அன்பளிப்பு வர பார்த்திங்கன்னா அத்தனையும் மிகச்சிறப்பு. அந்த அத்துணை நிகழ்வும் நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். 3 பதிவாக வந்தது. முதல்ல 2 பதிவில் அந்த வாயில் தோரணத்திலேருந்து நம்ம பார்த்துருப்போம். 2வது முழுக்க திருமுறை தான். திருமுறையில் நடுவில் நம்ம அந்த பார்த்துருப்போம். மேலே யார் வந்தாங்க போனாங்கங்கிறது பார்த்துருப்போம். அடியார்கள்லாம் அவ்வளோ கூட்டம், அவ்வளோ பேர், அத்தனை வாழ்த்துக்கள், அத்தனை கோவிலோட பிரசாதம் அவங்க மணமக்களுக்கு கிடைத்தது. அப்புறம் இன்று பார்க்கக்கூடியது நிகழ்வுக்கு வந்திருந்த அனைவருக்கும் அன்பளிப்பும் அந்த என்னென்ன உணவு கொடுத்தாங்கங்கிறது ரொம்ப அற்புதமாக இருந்தது. உணவு அத்தனையுமே அவ்வளவு சிறப்பாக இருந்தது. சாப்பிட உண்மையிலே வயிறு தான் இல்லை, அந்தளவுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. இந்த நிகழ்வுக்கு வந்திருந்து வாழ்த்திய அனைவருக்கும் ஐயாவுடைய சார்பில் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இது ஒரு வாய்ப்பு. ஐயாவுடைய அந்த திருமண நிகழ்வை இதில் பதிவிட்டதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். மற்றும் இதில் 9ஆம் தேதியிலேருந்து அவினாசி திருத்தலத்தில் உச்சிக்கால பூஜை நடக்கவிருக்கிறது. அதோட பத்திரிகை நான் இத்துடன் இணைத்திருக்கிறேன். அந்த இதுலேயும் ஐயாவும் சொல்லியிருப்பாங்க. அந்த வரவேற்பு நிகழ்வில் இந்த பையில் என்னென்ன இருக்குங்கிறத சொல்லும்போது ஐயாவும் சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் நானும் சொல்கிறேன், அனைவரும் இந்த திருமண விழாவிற்கு எப்படி வந்தீங்களோ அதே மாதிரியே இந்த உச்சிக்கால பூஜை நிகழ்வுக்கு 9/6/2025 அன்று அவினாசிக்கு வந்திருந்து விழாவை அனைவரும் இந்த கோவில் இந்த பூஜையை சிறப்பித்து தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். என்றும் மறைப்பணியில் உங்கள் அன்பு சகோதரி ஸ்வர்ணலதா. திருச்சிற்றம்பலம். ஓகே, பன்னீர் ஃபிங்கர்ஸ் ஓகே, மயோனஸ் ஓகே, பருப்போடை சேனல் உருளை வறுவல் பூசணி கூட்டு பிரியாணி பாவக்காய் பொரியல் கேரட் பீன்ஸ் பொரியல் சப்பாத்தி பன்னீர் மசாலா பன்னீர் பட்டர் மசாலா, தயிர் பச்சடி பேபிகார்ன் சில்லி, ஒயிட் ரைஸ் கத்திரிக்காய் புளிக்குழம்பு. என்ன கத்திரிக்காய் அப்படியே மிதக்குது பாருங்க. கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார், தக்காளி
பருப்பு ரசம், தக்காளி பருப்பு ரசம், தயிர், தயிர், பால் பாயாசம், அடப்பிரத பாயசம், என்ன பாயசம்? அடப்பிரதம், அடப்பிரதம பாயாசம், அப்பளம். அப்பளம், இவ்வளோ ஐட்டம். அதுவாக உங்க கேட்ரிங் சர்வீஸ் அன்னலக்ஷ்மி அன்னலட்சுமி கேட்ரிங் சர்வீஸ் சூலூர். வணக்கம். அன்னலக்ஷ்மி கேட்டரிங் சர்வீஸ் சூலூர். அதிகமாக சிவனடியார்கள் சிவாச்சாரியார்கள் இருந்ததுனால 2 பக்கம் பந்தி. அண்ணா, இந்த ஒரு பந்தியில் கிட்டத்தட்ட எத்தனை பேர் உட்காரலாம் தெரியாது. ஒரு லைனில் எத்தனை பேர் இருக்காங்க? 3 சேர். கிட்டத்தட்ட ஒரு இதுலேயே வந்து ஒரு 20 பேர் உட்காரலாம். 1 2 3 4 5 6 7 8 கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலே ஒரு பந்தியில் 100 பேருக்கு மேலே உட்காரலாம். சாப்பாடு தயாராகிட்டு வாங்க. டீ, காஃபி, ஜூஸ். தம்பி, என்னென்ன ஜூஸ் வச்சுருக்கீங்க? என்னென்ன ஜூஸ் வச்சுருக்கீங்க? கிரேப், முலாம்பழம், வாட்டர் ஜூஸ் இருக்கு. 3 வகை ஜூஸ். அது போக காஃபி டீ. எல்லாமே அன்னலக்ஷ்மி கேட்டரிங் தான். அன்னலட்சுமி கேட்டரிங். பழம், குல்ஃபி ஐஸ்கிரீம், சாமுண்டா ஐஸ்கிரீம், கோயம்புத்தூர் ஹனி நட் ஐஸ்கிரீம், ஹனி நட். ஓகே, அருமையான வெத்தலை. இது வந்து எல்லா தனித்தனியாக இருக்குது. நமக்கு வேணுங்கிறத நம்ம போட்டுக்கலாம். மிட்டாய், ஜீரக மிட்டாய், எல்லா இதுவும் இருக்குது. ரெண்டு இடத்துல அந்த ஐஸ்கிரீம். இன்னொன்று கேரளா குலுக்கி சர்பத்துன்னு இருக்குது, அதை போய் பார்க்கலாம். இப்போ இது வந்து கேரளா குலுக்கி சர்பத். அவங்க வந்து இங்கே பாருங்கள் நிறைய ஃப்ளேவர் வச்சுருக்காங்க. சொல்லுங்கள், என்னென்ன ஃப்ளேவர் வச்சுருக்கீங்க? பிளாக் கரண்ட், ஸ்ட்ராபெரி, மேங்கோ, பைனாப்பிள், குவா, கிரீன் ஆப்பிள், லிச்சி, ஆரஞ்சு, கிவி, அப்புறம் லெமன் சில்லி இருக்குது. இவ்வளோ வச்சுருக்கீங்க. கிவி, ஸ்ட்ராபெரி, மேங்கோ, பைனாப்பிள், குவா, கிரிஷ்,
லிச்சி, ஆரஞ்சு, நிறைய ஃப்ளேவர் வச்சுருக்காங்க.
நாதஸ்வர கலாரத்னா அசோக் அவர்களுக்கு அடுத்தபடியாக மரியாதை செய்கிறார்கள். நாதஸ்வர கலாரத்னா திருமானூர் கார்த்திகேயன் அவர்கள், நாதஸ்வர கலாரத்னா காவேரிப்பட்டி நேரு அவர்கள், தமிழிசை ரத்னா திருவையாறு ராஜா அவர்கள், தமிழிசை ரத்னா கடத்தூர் மணி அவர்கள், கணேஷ்மணி கணேசன், தமிழிசை ரத்னா திருமூர்த்தி அவர்கள், அடுத்தபடியாக நமது தமிழிசை கலாரத்னா சிவசக்தி அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவிக்கின்றார்கள். நாதஸ்வர கலைஞர்கள் அனைவருக்கும் ஆரூர் சுப்பிரமணிய சிவாச்சாரியார் குடும்பத்தார் சார்பாக மிகுந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா இதில் என்னென்ன இருக்குது சொல்லுங்க. இந்த புக்கு இன்னைக்கு வெளியிட்ட புக்கு சைவ தர்மங்கள். அப்புறம் வந்து இந்த சைவ தர்மங்கள் ஒன்று பையில வந்துங்க நால்வர் பெருமக்கள் அவங்க உருவப்படம் ஒன்று. அடுத்தது இனிப்பு காரம். அப்புறம் ஒரு அழைப்புதல் பத்திரிகை உச்சிக்கால பூஜை கமனாசியப்பர் திருக்கோயில்ல சூரியன் சந்திரன் உள்ளவருக்கு உச்சிக்கால பூஜை தொடர்ந்து நடைபெறுறது. 9ஆம் தேதி துவக்கலாம். அதுக்கு எல்லா அடியார் பெருமக்களோட கோசாலையில் இருந்து 6 மணிக்கு திருப்பள்ளி எழுச்சி பூஜை பண்ணி அத்தனை அடியார்களுமே புடைசூழ கைலாய வாத்தியம் மற்ற சங்கநாதத்தோட பூஜை நடந்து அவனாசியம்மன் திருக்கோயிலுக்கு வந்து அக்னி ஹோமம் பண்ணி 108 சங்க அபிஷேகம் பண்ணி அந்த அன்னைக்கு உச்சிக்கால பூஜை துவங்கலாம். என்னைக்குங்க? 30ஆம் தேதி. 30ஆம் தேதி 2025. ஓ சரி. அவனாசியம்மன் திருக்கோயிலுக்கு தொடர்ந்து அந்த உச்சிக்கால பூஜை நடக்கும். சிவாய. சைவ தர்மங்கள் என்று வெளியிடப்பட்ட புத்தகம். அத்தோடு வந்து அற்புதமாக வரைந்த நால்வர் திருமேனி. ஆகமும் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. ஈசன் அடி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி. நித்திய விண்ணப்பம் எந்நாட்டவர்க்கும் இறைவனாய் எங்கும் நிறைந்த பரிபூரணமாய் ஆதியும் அந்தமும் இல்லா அருப்பெரும் சோதியாய் நித்தியமாய் இருக்கும் முழுமுதற் கடவுளே, அம்மையே, அப்பா, உனது பேரருளால் தோன்றி அது அற்புத காட்சியளிக்கும் எல்லா உலகங்களிலும் உள்ள உயிர்கள் அனைத்தும் சகல துன்பங்களும் நீங்கி பேரின்ப பெருவாழ்வு பெற கருணாமூர்த்தியே, பரம்பொருளே, உனது இணையில்லா திருவடிகளை அடியேன் எப்பொழுதும் ஏற்றி போற்றி வணங்குகின்றேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். திருச்சிற்றம்பலம். இந்த இது ரொம்ப அற்புதமாக இருக்கு இல்லைங்களா? இது பார்த்திங்கன்னா சிதம்பரம் கோவில். இதில் தென்னாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அப்புறம் வந்து நிறைய தலத்தோட கோபுரங்கள்லாம் திருவாரூர், தஞ்சாவூர், பல்வேறு தலத்தோட முக்கியமான திருமுருகன் பூண்டி, அவினாசி. அனைவருக்கும் வந்து இந்த நால்வர திருமேனியோட இந்த
இந்த பையில், இந்த அட்டை பையில் வந்து வச்சு சைவ தர்மங்கள்ங்கிற புத்தகம், அதுக்கப்புறம் வந்து இந்த பை சிவ சிவ அப்படின்னு போட்ட ஒரு அற்புதமான பை. இது வந்து மணமக்களை அப்படியே